டாஸ்மாக் கடைகளில் டாஸ்மாக் வருமானம் இந்த அரசாங்கத்துக்கு தேவைன்னு தேர்தல் வாக்குறுதியில் படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்க. சகோதரி கனிமொழி என்ன சொல்லுவாங்க, பழனிசாமி ஆட்சி நடந்தப்ப பெண்கள் எல்லாம் விதவைகளாக்கி கொண்டிருக்கிறார்கள், மதுக்கடைகளை மூட வேண்டும் நல்லா வசனம் பேசினாங்க. இன்னைக்கு அவங்க அதை பற்றி வாய் திறக்கிறதே இல்லை. பாராளுமன்றத்தில் போய் நின்றுட்டு மத்திய அமைச்சர் சொல்லாததான் சொன்னதான் திமுக பாணியில் அந்த கோயம்புத்தூர் பாணியில் பொய்யை கிளப்புறாங்க. அவர் தமிழ்நாடு எம்பிக்கள் நீங்க டிஸ்ஆனஸ்டா இருக்கீங்க. டிஸ்ஆனஸ்ட்னா தெரியும், நேர்மையா இல்லை. ஏன்னா நீங்க எங்கள்கிட்ட இந்த திட்டத்தில் உங்க சீஃப் செக்ரட்டரிய இந்த திட்டத்தில் நாங்க ஈடுபாடா இருக்கோம், இதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம், உங்க அந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நாங்க தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் ஆர்வமா இருக்கோம். 24, 25 நாங்க கையெழுத்து போடுறோம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு பல்டி அடிச்சதை அவர் சொல்றாரு. அப்ப இவங்க ஒரு சபையில இவங்க அமைச்சரை பேச விடாம கூக்குரல் விட்டதோ அவர் இவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க டிஸ்ஆனஸ்டா இருக்கீங்க, அன்கல்ச்சர்டா இருக்கீங்க. உடனே தமிழ்நாட்டு மக்கள் அன்சிவிலைஸ்ன்னு சொன்னாங்கன்னு பொய்யா சொல்றாங்க. அதுக்குதான் அவர் போய் சொன்னாரு, நீங்க முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களையே சட்டமன்றத்தில் தாக்கியவர்கள் நீங்களா கல்ச்சரை பத்தி பேசுறீங்கன்னு பேசுனாங்க. அதை தொடர்ந்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. இது போல திசை திருப்பும் நாடகம் தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் நடக்குது. இன்னொன்னு சொல்ல போனா உங்களுக்கு நல்லா தெரியும், பழனிசாமி தான் மேல வழக்குகள் வந்துவிடக்கூடாதுன்னு திமுகவிற்கு பயந்து கொண்டு அவர் இரட்டை இலையை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுத்தி அம்மாவின் கட்சியை அழித்து கொண்டு வருகிறார்னு ஊரறிந்த ரகசியம். அதனால பழனிசாமி பேசுறத பத்திலாம் நம்ம பெருசா எடுத்துட்டு பேச வேணாம். அவர் எல்லா டயலாக் விடுவாரு, அப்படியே அதுல இருந்து மாறி வந்துடுவார். அதே நேரத்தில் நான் ஏதோ செங்கோட்டையனை தூண்டி விடுறதுக்காக பேசல. செங்கோட்டையுடைய நடவடிக்கை நம்ம உங்களுக்கு தெரியும், நியாயமா இருந்தா நியாயமா இருக்குன்னு சொல்லுவோம். செங்கோட்டையன் எதற்காக வருத்தப்பட்டாரோ அது எல்லோருடைய வருத்தம். அது அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய தொண்டர்களுடைய வருத்தம். அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு அம்மா அவர்கள் ஆட்சியில எஞ்சி இருந்த காலத்தை ஆட்சி செய்த பழனிசாமி, இவர் ஒன்றும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு இவர் எல்லாரையும் வெற்றி பெற செய்து இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. அம்மா அவர்கள் இடத்துல லாட்டரி யோகம் மாதிரி உட்கார்ந்தவர். அதுல நிதி ஒதுக்கிட்டு இவர் போய் அங்க நின்றுட்டு நரகாசுரம் மாதிரி நின்றுட்டு அந்த மைசாசுரம் மாதிரி நிக்கிறதெல்லாம் மிகவும் கேலி கூத்தா இருந்துச்சு. இப்படி ஒரு விளம்பர பிரியம் ரொம்ப பார்க்கவே நமக்கெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. அதனால மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதுல குரல் கொடுத்திருக்காரு. இன்னொன்னு சொல்றேன், அங்க உள்ளவர்களின் 90% பேருடைய மன ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு தான் நான் சொல்றேன். அதே எடப்பாடி பழனிசாமி நான் பாஜகவோடய போக மாட்டேன், கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவர் இப்ப ஏன் மாறி வர்றாரு? அவர் 3 அடிப்படையை வைக்கிறதுலாம் ஒன்றும் அப்படிலாம் ஒரு வேலைகளை பாஜக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் தான் தேர்தல் ஆணையத்தை அந்த டிஸ்பியூட் எல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் விசாரிச்சு சின்னம் வழங்குவது பற்றிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்க சொல்லியிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம மத்திய அரசாங்கத்தையும் பழனிசாமியின் தவறுகளை எல்லாம் நம்ம பெரிய அரசியல் ஜாம்பவான பேசுறதெல்லாம் உங்க நேரத்தையும் எங்க நேரத்தையும் வீணடிக்கிறாரா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.